நான் கச்சதி காலே அது என்ன ஆரம்பிக்கும்? Okay, who is going to do it? மத்தா நான் பண்ணிட்டு மத்தா. பண்ணுங்க. गच्छति काले यथा यथा स्तो वर्धते तथा तथा तस्य बुद्धिरपि விருத்திம் கதா. காலம் செல்ல செல்ல அவன் வளர வளர அவனது திருட்டு உணர்வும் கூடிக்கொண்டே போனது. கச்சதி சாரி மத்தா, கச்சதி கம் கம் தாத்து லட்லக்கார பிரதம பரஸ்மைபத்யம் லட்லக்காரே பிரதம புருஷ ஏகவச்சனம். காலை அகாராந்த நபுன்சகலிங்க கால சப்தக சப்தமி விபக்தி ஏகவச்சனம். யதா முடிச்சுக்கோங்க. யதா ததா அவ்யயம் மத்தா. யதா எது பிளஸ் தால் பிரத்யய தத்திதாந்த ஏன பிரகரேன. ததா தத்து பிளஸ் தால் தேன பிரகரேன பிரகாரேன சாரி மத்தா. பிரகரணேன பிரகரே பிரகரே பிரகரணேன பிரகரணேன. ஓகே, பிரகாரேன இது வச்சுட்டு மத்தா. ஓகே. சோ வர்ததே சஹ அவர்தத. வர்தத்தே இல்லம்மா, அது வர்தத்த தான். ஓ சாரி மத்தா. சஹ அவர்தத அது விசர்கஸ்ய உக்தம் அனந்தரம் குணம் மத்தா. சஹ தகாராந்த புல்லிங்க தத் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். அவர்தத்த விருத்த தாத்து லங்லக்கார பிரதம புருஷ ஏகவச்சனம் மத்தா. தஸ்ய தகாராந்த புல்லிங்க தத்து சப்தக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். ஸ்தேய புத்திஹி அப்பி அதுல விசர்கஸ்ய ஸ்தேய 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 புத்திஹி. ஓகே, அந்த ஸ்தேய புத்தி இக்கா அது அப்படியே எடுத்துக்கலாம் இல்லையா மத்த. ஸ்தேய புத்தின்னு எடுத்துக்கலாம் இல்லையா மத்த. இக்காராந்த ஸ்ரீலிங்க ஸ்தேய புத்தி சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மத்தா. ஸ்தேய புத்தி விசர்க் பூர்வபத கர்மதாரி எடுத்துக்கலாமா மத்தா? பூர்வபத கர்மதாரி முதல்ல அந்த சந்தி சொல்லுவோம்ல. ஓகே. எப்போதுமே முதல்ல சந்தியை ஸ்தேய புத்திஹி அப்பி இது விசர்கசிய ரேப்பா மாத்தாங்க. அப்புறம் ஸ்தேய ஸ்தை தாத்துன்னு எடுத்துருக்கேன் மாத்தா. ஸ்தை பிளஸ் எத்து பிரத்யேக மாத்தா. அப்பி அவ்யயம். வேற ஏதாவது இதுல இருக்கா மாட்டா? விருத்திம் இக்காராந்த ஸ்திரீலிங்க விருத்தி சப்தக தித்யா விபக்தி ஏகவச்சனம். ஸ்தேயங்கிறது I did not think this ஸ்தை தாத்துவா. ஸ்தை அப்படின்னு ஆமா மாத்தா இல்லையோ மாத்தா? I thought I had written as ஸ்தேன பிளஸ் இது. ஓகே, ஸ்தைன்னு ஒரு தாத்து இருக்கா? ஆமா மாத்தா. ஸ்தாயத்தின்னு வருது பார்த்தேன் மாத்தா. ஓகே, இப்போது இது ஸ்தேன இல்லமா? ஸ்தேயன்னு இருக்கு இல்லையா மாத்தா. அதனால ஸ்தை பிளஸ் அதுதான் ஸ்தேனங்கிற தாத்து தான்மா. there is no ஸ்தை தாத்து. ஓகே, ஸ்தேன தானா மாத்தா? ஓகே, ஆமா, ஸ்தேன சோர்யே அப்படின்னு சுராதிகணா உபயபதியதான் நான் வேற மாதிரி. இட் இஸ் 10 US மா. ஓகே. ஸ்தேன ஸ்தேனன்னு ஒரு தாத்துவே இருக்கா மாத்தா? ஆமா, ஸ்தேன. ஓகே ஓகே மாத்தா. மாறி மாத்தா, நான் நோட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த அந்த ஸ்தேனங்கிற தாத்துவோட when you add இது ஸ்தேய
So ஸ்தேனங்கிற தாத்துவோட you add a yat pratyaya, you get steya. ஸ்டேய. ஓ ஓகே ஓகே மாதா. The nakara becomes lopa. Okay, that is ஓகே மாதா. stay. அப்படிதான் வருது. ஸ்டேன்னு நான் பார்த்தேன், ரொம்ப டிஃப்ரெண்டான தாத்துவா இருக்கு. ஓகே, அது ஓகே வந்து மாதா. ஸ்தேயம் புத்தி ஸ்தேய புத்தி தானே மத்தா? ஸ்தேயங்கிற ஒரு சப்தம் ஸ்தேயம் புத்தி ஸ்தேய புத்தி தானே? அது ஸ்தேய புத்தி. ஆமா சார். ஸ்தேயம் விருத்தி ஸ்தேய விருத்தி. ஸ்தேயங்கிற வார்த்தை நபும்சகலிங்க வார்த்தை. அது தித்தியால ஸ்தேயம் விருத்தி அப்படின்னு தான் வருது. அது ஃபுல்லா வரும்போது ஸ்ரீலிங்க வார்த்தையா விருத்தியை வச்சு வருது அப்படின்னு பார்த்திருந்தேன் நானு. அது கிருத்தந்தமா வந்துதான் அப்படி மாறுறதா? இப்ப அந்த ஸ்தேன சப்தம் சோரியேங்கிறது தான் சார் இங்க வந்து தாத்துவே. The dhatu is stena chorye, to steal. Okay, sir? ஓகே ஓகே. அதே முதல்ல வந்து அப்படி நினைச்சேன். ஸ்தேயம் புத்தி விருத்தி, ஸ்தேயம் புத்திகி ஸ்தேய புத்திகி. ஸ்தேயம்ங்கிறது அது ஒரு தனி சப்தம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல, இப்ப நீங்க வந்து இப்ப ஸ்தேய, இப்ப ஸ்தை தாத்துவோட யத் பிரத்யை ஆட் பண்ணினாலும் ஸ்தேயன்னு வருது. ஓகே, சரி. ஸ்தேயா அப்படிங்கிறது ஸ்தேயம். பட் ஹியர் புத்தி இஸ் அ ஸ்திரீலிங்கம் பதம், அதோட எத்தை ஆட் பண்ணும்பொழுது. பட் இங்க வந்து இந்த ஸ்தேயங்கிறது வந்து இட் இஸ் தட் இஸ் அதோட மீனிங் வந்து வேற மாதிரி இருக்கு. இப்போ நீங்க சொல்ற அந்த ஸ்தை தாத்து இருக்குல்ல சார், ஸ்தை தாத்துன்னு எடுத்துக்கல, ஸ்தேயங்கிற வார்த்தையே அப்படியே எடுத்துட்டேன். அந்த சப்தத்துக்கே திருடுறது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் ஆமா அது கொடுத்திருந்தது. கரெக்ட் சார். பட் இவங்க வந்து அதோட கிருத்தந்தமா பாக்குறாங்க. அத வந்து இதா கொண்டு வராங்க இல்லையா. ஆக்சுவலி as Sitaraman sir said, steya is a word itself, by itself, திருட புத்தின்னு. பட் எப்படி வருது அப்படின்னா அந்த ஸ்தேனா பிளஸ் எத் பிரத்யய, ஸ்தை பிளஸ் எத் பிரத்யா, எத்து வரும்போது சார், எத்து வரும்போது என்ன ஆகும்னா இட் வில் கம் இந்த மாதிரி, அதாவது என்ன சொல்றது, அது கர்மமா வரும். அது அது அந்த மாதிரி வரும். The vyutpatti will be different. இத வந்து நம்ம ஹோல்ல வச்சுப்போம். பட் the dhatu cannot, ஸ்தேனாங்கிற தாத்துவோட எத் பிரத்யை சேரும் பொழுதுதான் அந்த ஸ்தேயாங்கிறது வருது. ஓகே, அத நான் வந்து இது பார்த்தது. இப்ப ஸ்தேய புத்திங்கிறத ஒரே வேர்டா எடுத்துருப்போம். அதாவது இக்காராந்த ஸ்திரீலிங்க சப்தம் இல்லையா. புத்திங்கிறது புத்தி வந்து புத்து பிளஸ் தின் தானே வரும் உங்களோட எட்டிமாலஜி படி நீங்க போனேன்னா. சோ புத்தி அப்பி விருத்திம் கதா. ஓகே, அது அடுத்த ரெண்டு சொல்லி முடியுது. நான் வந்து கதா வந்து கம் தாத்து இக்த பிரத்யே ஸ்திரீலிங்கம், ஆகாராந்த ஸ்திரீலிங்க கதா சப்த பிரதமா விபக்தி ஏகவச்சனம் மாதா. இப்போ வந்து இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன்ல I just want to give a small thing. Gacchati kale. Okay. இப்போ நீங்க வந்து காலே கச்சதி, யதா யதா காலே கச்சதி, ததா ததா. So that sati saptami is used. ஓகே, சதி சப்தமி மறந்து போச்சு மாதா. அதான் நான் சொல்லியிருக்கேன். அதான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் சக்தி சப்தமி. காலம் சென்று கொண்டிருக்கும் பொழுது. ஓகே 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 மாதா. சோ இந்த கச்சத்தியும் சப்தமி தான், சத்ரு பிரத்யோடு. ஓகே 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 மாதா. ஓகே, அதாவது அப்போ வந்து அது காலே சப்தமி, கச்சத்தியும் சப்தமி தான். ஏன்னா நம்ம கச்சத்து சப்தத்தோட சப்தமி வந்து கச்சதி தானே. ஆமா மாதா. ஓகே,
So there it is Shatru Pratyaya வந்துட்டு அந்த இடத்துல கச்சதி காலே becomes சதி சப்தமி there. காலம் உண்டோடி செல்லுகின்ற சமயத்தில் அந்த மாதிரி வந்தது. யதா யதா எப்பொழுதெல்லாம் அவன் வளர்ந்தானோ அவர்தத்த அப்பொழுதெல்லாம் அவனுடைய திருட்டு புத்தியும் வளர்ந்து விட்டது. ஓகே ஓகே மாதா. That is the as time passed by, when he grew, his stealing habits also grew. Okay, Okay, அடுத்த லைன் பண்ணு. Thank you மாதா. இந்த கச்சன் அப்படிங்கிறது ஒரு நிமிஷம் சார், நான் முடிச்சுக்கிறேன். இந்த சதி சப்தமி பிரயோகத்தை நம்ம இந்த இடத்துல நீங்க எடுத்துனா காலே கச்சதி அப்படின்னு நீங்க இப்ப கம் தாத்து சொன்னேன் இல்லையா? ஆமா மாதா. நீங்க லக்காரமா தானே ஆமா ஆமா லக்காரமா எடுத்துருக்கேன். ஆமா மாதா. அப்ப அது தப்பு இல்லையா மாதா? அர்த்தம் சரியா வராது பாருங்க. எப்பொழுது நேரம் செல்கிறது கச்சதி லக்காரக. ஆமா ஆமா கரெக்ட் மாதா. புரியுறதாமா? புரியுது. எஸ் மாதா. நீங்க அர்த்தம் பார்க்கும்போதே உங்களுக்கு புரியணும் அது. ஆமா மாதா. ஓகே, இப்ப சீதாராமன் சார் சொல்லி கேளுங்க. இல்ல ரொம்ப சந்தோஷமா அந்த சொல்லதான் வந்தேன். இது அந்த ஐடியால டக்குனு தானே நீங்க சொன்ன மாதிரி முதல்ல லக்காரத்துல உட்காரலையே அப்படின்னு நினைச்சேன். ஆனா இந்த மாதிரி பிரயோகம் கச்சத் சப்தத்துல இருந்து பிரயோகம் வருது சதி சப்தமி. ஆனா எழுதும்போது தமிழ்ல கரெக்டா பண்ணும்போது காலம் செல்ல செல்ல எவ்வாறு எவ்வாறு அவன் வளர்ந்தானோ அவ்வாறு அவனது திருட்டு புத்தியும் வளர்ந்து வந்தது. கரெக்டா சார்? இந்த ஆமா கரெக்டா. அதை எழுதினதுக்கு சரியா வரலையே நினைச்சேன். Now I am satisfied. Thank you madam. Okay. So பண்ணுங்கம்மா next. கிம் பகுனா காலேன சஹ ச மகாச்சோராக சம்வృతः. இன்னும் என்ன காலப்போக்கில் அவன் பெரிய திருடனாக மாறினான். மத்தா அந்த கிம் பகுனாதான் புரியவே இல்லை மத்தா. அது ஓகே மத்தா. இது ஆக்சுவலி மீனாட்சி மேடம், I think she's not here today, no? She's not here. And she had told me, madam, நம்ம இந்த கிம் பகுனாவை நாராயணியத்துல பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. One of the chapters. Okay. Okay, okay. வேற என்னதான் சொல்றது அப்படி சொல்லுவோம் இல்லையா? What else to say? Okay. It's a phrase. என்ன சொல்வது? என்ன சொல்றது? ஓகே மத்தா. அந்த மாதிரி. Okay. What else to say? காலேன அகாராந்த நபும்சகலிங்க கால சப்தः திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். காலா நபும்சகமா? இல்ல மத்தா, சாரி, முன்னாடி புல்லிங்கம் சொல்லிருக்கேன். காலஹவா இல்ல காலவா? You know, I am also not very sure. I'm just asking you. Or it is sometimes what happens, no? It will be both. சில சமயம் அது எப்படி கண்டுபிடிக்கிறது மாதா? அது புல்லிங்கமா இல்லனா அது நம்ம இல்லமா, if it is in both, no, then we have to say காலேன சஹ மகாச்சோரஹ. That is okay. But when we are doing both this napumsakam and pullinga, there will be words when we can use pullinga, when we can use napumsakalinga la irukum. Number that is sometimes what happens in the tritiya vibhakti la irundhu ஆரம்பிக்கும்போது it becomes a problem. அதுதான். Okay. Otherwise it's not a problem. இப்ப tritiya vibhakti வரும்போதுதான் there is a problem. இப்போ இது நபும்சகலிங்கா எடுக்கணுமா இல்லனா புல்லிங்காவே எடுக்கட்டுமா? சரி, எடுத்துக்கோங்க. எப்படி எடுத்துனாலும் காலே திருத்தியா தான் உங்களுக்கு. திருத்தியா. ஆமா ஆமா மத்தா. சஹ தகார. I told you, no, see, kala is this. For time it is only pullinga. Okay. Okay மத்தா. இப்போ இந்த இடத்துல எப்படி, அதாவது நபும்சகத்திலே இருக்கு, அதாவது எதுக்கு புல்லிங்கா எடுத்துக்கணும் அந்த மாதிரி இருக்கு. பட் when it is using time, it is only pullinga. Pullinga. Okay மத்தா. So இது நம்ம புல்லிங்கமா எடுத்துக்கலாம். Okay மத்தா. சஹ விசர்கஸ்ய லோபः மத்தா. சஹ தகாராந்த புல்லிங்க தத்சப்தः பிரதமா விபக்தி ஏகவச்சனம். மகான் சோராக
மாத்தா இங்கேயும் இந்த சந்தியோடது கொஞ்சம் அந்த இந்த சந்தி அந்த தஸ்மின் சித் மாதிரி இருக்கு இல்லையா மாத்தா அது இத எப்படி எடுத்துக்க புரியவே இல்லை மாத்தா அது மகாஷ் சோராக எப்படி வருதுன்னு அந்த சந்தி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு, அப்படியே விட்டுட்டேன் மாத்தா அது. ஓகே சரி மாதா சொல்லுங்க பாலாமா. இந்த சந்தி வந்து அதோட பேக் பேஜ்ல வந்து ருத்வானுஸ்வார சந்தின்னு ஏதோ கரெக்ட் 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 ருத்வானுஸ்வார சந்தி. எஸ், அதோட பேக்ல ஆமா மாத்தா, கொடுத்திருக்கான். கரெக்ட். Okay, that is, I know that, but now since we are not still like that, நம்ம ஜஸ்துவ சந்தி படிக்கும் பொழுது I remember having taught you, எனக்கு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நஷ்ட ஆபதாந்தஸ்ய ஜலின்னு படிச்சோம். இந்த நகாரம் வரும் பொழுதும் அனுஸ்வாரம் வரும்னு படிச்சோம். ஓகே, அப்புறம் அந்த அனுஸ்வாரத்தோட சோரக அப்படின்னு போடும் பொழுது that becomes மகான்ஸ் பாருங்க, மகான். அப்ப அந்த சகாரா comes there, அது இது அனுஸ்வாரஸ்ய தத்தக பூர்வம் அவங்க போட்டிருக்காங்க பாருங்க. அதுல நெக்ஸ்ட் பேஜ் எல்லாரும் எடுத்துட்டேன்னா உங்களுக்கே தெரியும். ருத்வானுஸ்வாரக சந்தி, ருத்வானுஸ்வாரக ஆம்சு ஆம்சு. ஓகே, நகாரஸ்ய ஷகாரக சகாரக வா பவதி ததः பூர்வ அனுஸ்வாரம்ச்ச பவதி. அதாவதுமா this has got அதாவது இது வந்து நம்ம இப்போதைக்கு நம்ம இதை எடுத்துக்க வேண்டாம், because this has a lot of sutrams involved in this. There will be an anuswaram also, then there will be rutvam. Rutvam is a different topic. Visargatukku visargam becomes repa and then அது மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ லெட் அஸ் நாட் கோ இன்டு ருத்துவம். ருத்துவம் நம்ம இப்போ விசர்க சந்தி பண்ணும் பொழுது லகு சித்தாந்த கௌமுதியில we will have 10 சூத்திரம்ஸ் related to ருத்துவம். அதுவும் இப்ப என்ன நம்ம இப்படியே புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இந்த நகாரம் வந்து it is that becomes an anuswaram, and then நகாரமும் சகாரமும் நகாரம் becomes to which varga வித்யா மேடம்? அனுநாசிகம் இல்ல, என்ன வர்க்கம்மா? தவர்க்கம் மாத்தா. அவ்வளவுதான். இப்ப தவர்க்கத்தோட சித்த சகாரம் சேரும் போது என்ன ஆகும்? சுத்துவ சந்தியா மாறும் மாத்தா, வரும் இல்லையா? ஆமாம். So there you will get that anuswaram, and then you will also get that it will be changing into sakaram. The rutvam becomes sakaram, then sakaram will change into shakaram. Okay, like that. All Okay, there will be Mata. lot of changes that we will see when we see Rutva Sandhi. So here it is because of that only. So that like Kasmin Chit, it is Mahan's Chora. மகான் வந்து தக்காராந்த புல்லிங்க மகத் சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சோரக வந்து அகாராந்த புல்லிங்க சோர சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சம்விருத்தக சம் பிளஸ் விருத்து பிளஸ் இக்த பிரத்யே மாதா, வர்த்தத்தையோட இக்த பிரத்யே மாதா. சம்விருத்தக வந்து அகாராந்த புல்லிங்க சம்விருத்த சப்தக பிரதமா விபக்தி ஏகவச்சனம். சஹ மகான் சோரக சம்விருத்தக. Okay, he became a big thief. thief. Okay, அடுத்தது யார் பண்றேன்? பண்ணிட்டோம் மாதா. சீதாராம். ஏகதா சக ராத்திரௌ சந்திச்சேதேன கஸ்யசித் தனிகஸ்ய கிருகம் பிராவிஷத். ஒருமுறை அவன் இரவில் சுவரில் கன்னம் வைத்து ஒரு செல்வந்தனுடைய வீட்டிற்குள் புகுந்தான். பிராவிஷத் ஏகதா அவ்யயம், சக விசர்க்கஸ்ய லோபக நாலசான் இருப்பதோ அத தகாராந்த தத் சப்த பிரதமா விபக்தி புல்லிங்க பிரதமா விபக்தி ஏகவச்சனம். ராத்திரௌ விகார ராத்திரி சப்தகா ஸ்திரீலிங்கம் சப்தமி விபக்தி ஏகவச்சனம். சந்திச்சேதேன அத சந்திச்சேத சப்தமாவே எடுத்துட்டு இருக்கேன்.
அகாராந்த புல்லிங்க சந்திச்சேத சப்த திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். கஷ்ய சித் அவ்யயம். கஸ்ய மகாராந்த புல்லிங்க கிம் சப்தம் சித் பிரயோகம். கஷ்ய சித் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். கஷ்ய சித் சித் பிரயோகம். தனிகஸ்ய அகாராந்த புல்லிங்க தனிக தனிகக ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தனிகஸ்ய அது வந்து தனி தனி பிளஸ் நுகுல் அதுல வந்து தனி தனி அப்படிங்கிற சப்தத்துல வருது மாதா. ஓகே சார், விட்டுருவாங்க. கஸ்ய சித்து தான் வந்து உங்களுக்கு கஸ்யாங்கிறது ஷஷ்டியில வர்றதுனால தனிகஸ்யாங்கிறதுனால இது கஸ்யா வருது. பட் because chit is added to it, it becomes avyayam. அவ்யயம். கிருகம் அகாராந்த நபும்சகலிங்க கிருக சப்தம் द्वितीया विभक्ति एकवचनम. प्राविशत प्र प्लस विश धातु तुदादिगणम परस्मैपति लंग लकार प्रथम पुरुष एकवचनम. प्राविशत. गाढम निद्रिता अपि तद् गृहस्थाः जनाः सन्धिच्छेद शब्देन प्रबोधम गताः. ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த போதிலும் அந்த வீட்டில் உள்ள மக்கள் ஜனங்கள் கன்னம் வைத்த சப்தத்தினால் எழுந்து கொண்டார்கள். காடம் அகாராந்த நபும்சகலிங்க காட சப்தம் द्वितीया विभक्ति एकवचनम. ஆழ்ந்து. நித்ரிதா தத்திதம் நித்ரா பிளஸ் இதச்சின்னு ஒண்ணு வந்திருக்கு மாதா. அது எனக்கு தெரியல அப்படின்னு. அதான் படிக்கல. அப்ப அகாராந்த புல்லிங்க நிதத்ரித சப்தம் நித்ரித நித்ரித சப்தம் பிரதமா விபக்தி பகுவசனம். நித்ரிதாக அபி அவ்யயம். தத் தத் பிளஸ் கிரகஸ்தாக ஜனாக. तत् दकारांत तत् शब्द नपुंसकलिंग प्रथमा विभक्ति एकवचनम. गृहस्थाः गृहस्थ अकारांत पुल्लिंग गृहस्थ शब्दम प्रथमा विभक्ति बहुवचनम. ஒரு நிமிஷம் சார். தத்து வந்து நீங்க என்ன சொன்னீங்க சார்? दकारांत तत् शब्दम नपुंसकलिंगम प्रथमा विभक्ति एकवचनम சொன்னேன். ஏன் உங்களுக்கு நபும்சகலிங்கம் எடுத்துங்க? First of all, it is a சமஸ்த பதம் சார். சரி. It cannot அந்த வீட்டு ஜனங்கள். ஓகே. அந்த கிரகத்துக்கான கிரகத்துக்காக தத்து வருது அந்த இடத்துல. அதனால தத்து அது இல்ல கிரகஸ்தக. அப்ப நீங்க இன்னும் பிரிக்கணும். பின்ன அந்த கிரகத்தில் வசிக்கின்ற மக்கள். ஆமா, அப்படி மூணாதான் பிரிச்சிருக்கேன். அப்படி நீங்க பிரிச்சாதான் நீங்க வந்து இது பண்ண முடியும். நீங்க ஒரே வேர்டா எடுத்துட்டால்னா இட் இஸ் கிரகஸ்தஹ இஸ் a புல்லிங்க சப்தம், ரைட்? கிரகஸ்தஹ. ஆமா, கிரகஸ்தாக புல்லிங்கம். அவ்வளவுதான். நீங்க அப்படியே இது பண்ணிடுங்க. தத் கிரகஸ்தாஹானே எடுத்துக்கோங்க. சரி, நீங்க இந்த தத்த பிரிச்சேல்னா நீங்க வந்து கிரகஸ்தாங்கிறது இட்ஸ் a புல்லிங்க சப்தம். சரி, அது தத்து தனியாவும் கிரகஸ்தாக ஜனாக தனியா வரும் நினைச்சேன் நானு. இல்ல சார், தத்து கிரகஸ்தா வந்து வராது சார். அப்படி ரைட். அந்த இடத்துல வந்து அத அந்த வீட்டில் அப்படின்னு வீட்டில் அது வந்து வேற மாதிரி தான் அதை பிரிக்கணும். வந்து சரி, தத்த தனியா எடுத்துக்காதீங்க. நீங்க தனியா எடுத்துட்டீங்கன்னா ஒன்னும் இது கிடையாது. நீங்க வந்து அதோடு விபக்தியும் போடணும். சரி, அப்படியே. ஓகே, அதோட ஓகே ஓகே. அது வந்து சமஸ்த பதமா வரும். அப்ப சமஸ்த பதம் சார். இப்போ பிராதிபதிகமா தான் எடுத்துக்கணும். அவ்வளவுதான். ரைட். அது பிராதிபதிகமா நீங்க எடுத்துக்கணும். பிராதிபதிகமா எடுத்துட்டு இப்ப நீங்க காடம் நித்ரிதாக அப்பி தே வரணும். அங்க தே வரணும். அததான் நம்ம வந்து அத வந்து சமஸ்த பதமா ஆக்கினதுனால நம்ம தத்கிரஹஸ்தாக பண்ணிட்டோம். ஓகே, அது பிராதிபதிகத்தை கொண்டு வந்துட்டோம். அதனால தத்கிரஹஸ்தாக ஜனாகா. கிரகஸ்தாகா அப்படிங்க கிரகஸ்தாவா பிரிச்சேன்னா கிரகே யஹ திஷ்டதி தே கிரகஸ்தாக. அது வந்து
ஆமா, கிரகஸ்தாங்கிற சப்தம். ஓகே, கிரகே யஹ திஷ்டதி சஹ கிரகஸ்தாக. அப்படி. அப்புறமா ஜனாகா உங்களுக்கு. அதனால நீங்க வந்து இது தத்கிரகஸ்தாகான்னு ஒரே சப்தமா எடுத்துக்கோங்க. ஒரே சப்தமா எடுத்துக்கிறேன். ஏன்னா அப்பதான் பிராத்தியதிகமா கனெக்ட் பண்ணிட்டு அதனாலதான் நீங்க அப்படி பண்ணா கரெக்டா வரும். சரி மாத்தா. தத்து பிராதி ஓகே. தத் கிரகஸ்தாக ஒரே வார்த்தை எடுத்துக்கிறேன் அப்படியே. அதே மாதிரி அது வந்து விசேஷமா இருக்கு. ஜனாகா அகாராந்த புல்லிங்க ஜனசப்த பிரதமாவதி பகுவச்சனம். அப்ப அத பாருங்க. தத்கிரகஸ்தாக நித்ரிதாக நித்ரிதாக தத்கிரகஸ்தாக ஜனாகா ரெண்டுமே விசேஷம் தான் அப்படியே வந்திருக்கு. சந்திச்சேத சப்தேன அகாராந்த புல்லிங்க சந்திச்சேத சப்தம் சந்திச்சேத சப்த அது ஒரு சந்திச்சேத சப்தமே ஒரே வார்த்தையா எடுத்துக்கிறேன் மாத்தா. சந்திச்சேத சப்த சேன அதனால அது திருத்தியா விபக்தி ஏகவச்சனம். இப்ப நீங்க இத வந்து நீங்க பிரிச்சேன்னா சந்திச்சேத சப்தேன எடுத்துக்கலாமா? சந்திச்சேதஸ்ய சப்தேன அப்படியே சப்த தேன. ஓகே, தேன. இப்ப அப்படி இருந்தா நீங்க இப்படி எடுத்துக்கணும். இல்லைன்னா சந்திச்சேத சப்தன்னு எடுத்துட்டேன்னா திருத்தியா விபக்தி எடுத்துக்கலாம். தத்புருஷமா எடுத்துட்டா சந்திச்சேத சப்த சந்திச்சேதஸ்ய சப்த தேன அப்படி எடுத்துக்கணும். அப்படி நீங்க சம்மாசம் பண்ணணும்னா பட் ஜெனரலி நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் பண்றோமே தவிர நம்ம சமஸ்தபதத்தை பிரிச்சோம்னா அப்புறம் பிரச்சனையே ஆயிடும். ஓகே சரி ஓகே. சந்திச்சேத சப்தம் தான் எடுத்துட்டு இருக்கேன் நான். சந்திச்சேத சப்த சப்தேன சப்த அந்த சந்திச்சேத சப்தம் திருத்தியா விபக்திவச்சனம். அடுத்து பிரபோதம் புத் அதாவது 1U 4A ரெண்டுலயும் இருக்கு மாத்தாது. நிச்சி பிளஸ் அச்சு வருது. அச்சு கிடையாது. இது வந்து உங்களுக்கு பிரபோதம் கத்தாகா அப்படி வர்றதுனால இது வந்து கஞ்சு சார். இது கஞ்சில வருதா? புத்து வந்து கஞ்சோட வந்து போத. ஓகே, கத்தாகா ஜனாகா பிரபோதம் கத்தாகா. மத்த ஒரு சின்ன டவுட் மாத்தா. கஞ்சி வந்ததுன்னா அது வந்து கர்த்தாக்கு மட்டும்தானே ஜெனரலா வரும் இல்லையா? அப்படி வரும். ஆமா, அதனால இத கர்த்தா சார். கஞ்சி வந்து இஸ் நாட் கர்த்தா. இட் இஸ் நாட் யூஸ் இன் தி கர்த்தா. கர்த்தாவா நம்ம யூஸ் பண்ணது நூல்ல தான் யூஸ் பண்றோம். கர்மத்துக்கு யூஸ் பண்ணிக்கணும். கர்மத்துக்கும் கஞ்சி தான். ஓகே, கர்மத்துக்கும் கஞ்சி தான். கஞ்ச் பிரபோதம் கஞ்ச். இப்ப நிச்சு வந்து கஞ்சி வரும் இல்லையா? என்ன சார்? நிச்சு வந்துட்டு கஞ்சி வருமான்னு கேக்குறேன். பிரபோதம் வரும்போது நிச்சு வருமான்னு கேக்குறேன். இப்ப வந்து தூங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிற மாதிரி வருதுனால அப்ப முடிச்சுண்டா காட் அப்படிங்கும் போது நிச்சு வருமா மாத்தாங்க சார்? இது வந்து பிளஸ் கஞ்ச் மட்டும்தான். பிளஸ் புத்து பிளஸ் கஞ்ச் இல்ல. அந்த அது வந்து விருத்தி வந்து போன் ஆறுது இல்லையா? பிரா வந்து அது வரத்துக்கு நிச்சு இருந்தாதான் வருமா நிச்சயம் சார்? விருத்தி கிடையாது சார். இது சார் நம்மளோட டெரிவேட்டிவ்ஸ் வந்து கொஞ்சம் மனசுல கொண்டு வாங்கும். இப்ப புத்து வந்திருக்கு, கஞ்சு வந்திருக்கு. ஓகே, இப்ப திருப்பி நம்ம டெரிவேட்டிவ்ஸ்க்கு போவோம். கஞ்சுல வந்து எதுல முடியறது? ஞகாரத்துல முடியறது. அப்போ வந்து ஞகாரத்துல முடியறதுன்னா உங்களுக்கு வந்து ஞகாரம் வந்து லோபமாறுது, நித்தாறுது. அதனால பூ வந்து அதனாலதான். ஏன்னா அது ரெண்டாவதா இக்கு வந்து பின்னாடி இருக்கிறதுனால ஈ வந்து பின்னாடி இருந்தாதான் அது வந்து இப்ப நீங்கிற தாத்து தான் நைன்னு ஆகும், வித்தி ஆகும். இப்ப புத்துங்கிற தாத்து வந்து போதான் தானே சார் ஆகும். சார் ஓகே, புரிஞ்சிருச்சு. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ் ஆகாம யோசிச்சு பாருங்க கொஞ்சம். கஞ்சின்னு முதல்ல எடுக்காதனால அது இது வந்தது. திரும்ப கஞ்சி சொன்னோன்னு முதல்ல நிச்சு அச்சு பிளஸ் அச்சு போட்டுருந்தேன். கிடையாது, அது நிச்சு. ஓகே, கஞ்சி தான். ஓகே. பிரபோத அகாராந்த புல்லிங்க பிரபோத சப்தக வித்யா விபக்தி ஏகவச்சனம்
கதாக கம் பிளஸ் இக்த பிரத்யை அகார கம் தாத்து இக்த பிரத்யை கத சப்தம் புல்லிங்க பிரதமா விபக்தி பக்வச்சனம் கதாக. அதான் நான் அதோட நிறுத்திருக்கேன், 2 தான் பண்ணிருக்கேன் மத்த. அதுக்கப்புறம் நான் பண்ணேன். நம்மளே இதோட நிறுத்திக்குவோம். ஓகே. சோ வேற யாருக்காவது இதுல ஏதாவது டவுட் இருக்காமா? பிகாஸ் கொஞ்சம் we have to think carefully when we are doing some things. கொஞ்சம் நம்மளோட டெரிவேட்டிவ்ஸ் புக் மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைக் ஃபார் போத why it is அவர் சார் சொன்னாரு நித்து வருதே, அப்ப ஏன் விருத்தி ஆகல? நித்து எப்ப விருத்தி ஆகும்? உங்களுக்கு இக்கு பிரத்யம் அந்த வந்து கடைசியில இருக்கும்போதுதான். கரெக்டா? இஃப் இட் இஸ் இந்த உபதால இருந்ததுன்னா இட் வில் டேக் குணா. இதுதான் நம்மளோட ரூலு. டெரிவேட்டிவ்ஸ் புக்கை நீங்க ஒரு தடவை தந்து பார்த்துக்கோங்க. சரியா? வேற ஏதாவது டவுட் இருக்கா? until what we have done today, that's கிம் பகுனா இஸ் a phrase. ஓகே, அது அப்படியே ஒரே ஃப்ரேஸா எடுத்துக்கணும். அண்ட் இந்த சத்திய சப்தமி மட்டும் மறந்துடாதீங்க. இந்த மாதிரி வரும்பொழுது உங்களுக்கு அர்த்தம் வந்து சத்திய சப்தமியோட அர்த்தம் வந்ததுன்னா இந்த கச்சத்திங்கிறது கச்சத்தி காலேங்கிறது இந்த இடத்துல லக்காரம் கண்டிப்பா வராது. சத்தி சப்தமி பிரயோகம் தான். யதா ததாக்கே சதி சப்தமி, இது யதா தத்தான்னு கொடுத்துருக்கோம். ஸோ திஸ் ரீடரே வந்து இட்ஸ் லைக் கோயிங் டேக்கிங் யூ ahead and ahead and ahead கொஞ்சம் கொஞ்சமா. ஓகே, ஸோ கேன் ஸ்டாப் ஹியர் பிகாஸ் இன்னும் ஒரு லைன் வேணா நான் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். பட் இட்ஸ் ஓகே சார், இட்ஸ் நாட் டன். ஒரு லெசன் முடிக்கிறதுக்கே ஐ திங்க் டேக் அ லாட் ஆஃப் டைம்.